ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நிலைமிக சுவாமிதன். இப்போ நாம் காணவிருப்பது ரிஷபராசிக்கு நவம்பர் மாத பலன்கள். கித்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள். நவக்கிரகத்தில் காரகன் என வர்ணிக்கக்கூடிய சுக்கரனோட ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலே அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பீர்கள். கவர்ச்சியான பேச்சாற்றலால் மற்றவர்களை வசீகரப்படுத்தக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு நவம்பர் மாதம் முற்பாதியில் 6இல் சூரியன் செஞ்சிருப்பது சாதகமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலம் கிட்டும். பண வரவெல்லாம் தேவைக்கேற்றபடி வரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ செலவாகுதோ அதுக்கு தகுந்தாப்புல வரும். அதே நேரத்தில் செலவை ஆடம்பர செலவை தவிர்த்து முக்கியமான செலவு இருந்தால் பண்ணுங்கள். குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செயல்களும் பூர்த்தியாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. யாராவது அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏதாவது பேசினாலும் சரி ரைட்டு, அடுத்ததுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கோபம் போயிடும். அதோட முடிச்சிங்க, போட்டு வளன்னு பிரச்சனை வளர்த்துக்க வேணாம். சனி வக்கரகதியில் இருப்பதால் 7இல் செவ்வாய் இருப்பதாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. யார்கிட்டையும் அனாவசிய பேச்சு வச்சுக்க வேணாம். என்னன்னா என்ன அதோடு முடிச்சுட்டு போங்க. சும்மா எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் அப்படி இப்படி நினச்சிக்கிட்டு நீங்களாக எதுவும் வாயை விட்டு மாட்டிக்காமல் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு இதுதான் எனக்கு தெரியும் ஆமாஞ்சாமி போட்டு போனீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைக்கு வேலை இருக்காது. பேச்சில் நிதானத்தை ரொம்ப ரொம்ப கடைபிடிப்பது உத்தமம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வாய் விட்டு பேசுகிற ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகஸ்தர்கள் பணியில் திறம்பட செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுடைய திறமைக்கு நல்ல மதிப்பு இருக்கும். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நல்ல டெவலப் ஆகும். எதிர்த்தாப்புல பக்கத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணிட்டு உங்களுடைய தொழிலை நீங்கள் மேம்படுறதுக்கு பாடுபட வேண்டியிருக்கும். வரவேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏஜென்சி கிடைக்காத இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் நல்லா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி சிந்தனை பண்ண வேணாம். எல்லாம் வல்ல ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, நமோ சீனிவாசன், ஓம் குரு பெருமா வழிபாடு ரொம்ப அவசியம். முருகப்பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் ஓம் சரணபா, எல்லாத்துக்கும் மூலவரான மகா கணபதியை வணங்கிட்டு எல்லாம் வல்ல இறைவனர் அருள் பெருக. தினசரி வேல்மாறல் படிச்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ரிஷபராசிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது. இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் எல்லாம் அவன் செயலே. முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிய காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை நினைங்கள். சஷ்டி விரதம் இருங்க. வியாழக்கிழமை குருமகனுக்கு விளக்கு போடுங்க. சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போடுங்க. 2-3 கிரகத்தை அனுசரிச்சுட்டு போயிட்டு இருந்தாலே உங்கள் வாழ்க்கை எல்லோரும் மேம்படும். அதுக்காக வருத்தப்பட வேணாம். இன்றைக்கி செய்யலைன்னா மறுநாள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் இறைவன் அருள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் அப்படியும் இப்படியுமா சிறப்பாக இருக்குது. நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனோட அருள் உங்களுக்கு இருக்குது. வாழ்க வளமுடன். திருச்சிடும். நன்றி, வணக்கம். காணொலி பிடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.